அம்மா அதை ஏன்ட்டு மோதுறீங்க நீங்க? டான்ஸ் பாத்தியா? என்ன சொன்ன? மத்த டான்ஸ் பாத்தியா? எது இது? எங்க வந்தீங்க? எப்ப போறோம்? எப்பதான் போகுது? ஜீவா ஆட்ல மரியாதை பண்றோம். என்னது? தாய் மாமா. தாய் மாமனா இல்ல என் வீட்டு நாய் மாமா. சொல்ல கூடாதுமா. உன்னுடைய தாய் மாமா நான் ஆசையா வந்தேன். ஆவலா வந்தேன். இங்க பா. என்னது? அவ வேற சங்குல சிந்து பா. அவன் என்னடா? அம்மா அம்மா கட்டுமா? அம்மா கட்டுமா? சிரிக்காத நான் ஜிலேபி வாயா. இல்லம்மா வந்து காஞ்சி போய்க்கிறான். ஐயோ நான் கோயிங்க. காஞ்சி போய்க்கிறான் அதான் சொல்றேன். மாமா ஆசையா ஒரு முறை மாமா சொன்னேன். ஐயோ உன்னை போயிட்டு நான் மாமானை கூப்பிடணுமா? சீ ஜீவா உங்க அப்பாவை பார்த்தாலும் இருக்கணும். அம்மாவை பார்த்தாலும் கண்டிப்பா இருக்கணும். அண்ணனை பார்த்தாலும் பாட்டு நான் எழுதி கொடுத்து நான் அந்த பாட்டு பாடுறேன். எழுதி கொடுத்தியா? எழுதி கொடுத்து நான் அந்த பாட்டு அப்பா பாடுறேன். ஒயின் சாப்பு வர சொன்னே பாடு பாடு. ஒயின் சாப்பு வர சொன்னே அந்த போட்டர சாமான் சொன்னே குடிச்சிட்டு நீ இருந்த அப்படியே ஒரே மாதிரி தலைமையில மனுஷனா ஜீவா நீ வரவே வந்துதான் சின்ன வயசுல பார்த்தேன் ஜீவா தாழ்சாபடி இல்லை
கட்டி தூக்குனா ஏய் உங்க அம்மால சீ விடுவேன். ஏய் அத்தை யாரு கிட்ட சீ விடுவேன். அம்மால ஏய் ஏய் அவடா நான் தக்கொல்த்தி விடுவேன். கேட்டியா? நீ எதுக்குலாம் தந்தா அம்மா இல்ல அவங்க பாவியா பல்பாட்டு பல்துதியா ஏதோ அவன் பேராயிரம் கூட அம்மா, என்னம்மா? எனக்கு இவங்க யாருமே பிடிக்கல. நான் கொலை தப்பு பண்ணிட்டு வரேம்மா. அம்மா, நான் கொலை தப்பு அத்தை மாமா மகள் அத்தை மகள் என்ற ஆசையாக அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையாக வந்தேன். ஜீவா நீங்க இருவரும் பார்த்துக் கொண்டிருக்கீங்க. ஜீவா என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை. உங்களை ரெண்டு அவசரப்படாதப்பா. சின்ன சிறு குழந்தை யாரதான் திருமணம் செய்யணும் தெரியல. அதுக்கு போய் முடிவு வந்து சொல்லும். அது வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பேன். நல்ல முடிவாக இருக்கணும். ஜீவா எனக்கு பச்சை வச்சுக்கிற பொண்ணு பேய பச்சை வச்சுக்கிறீங்க. முரளி ஏய் மாமா நீ இந்த நாட்டுக்கு மன்னனா இருக்கலாம். ஜீவா எனக்கு கிடைக்கல நீயும் இருக்க மாட்டேன். கண்டிப்பா என்னடா அம்மா பெண்ணையே கொடுக்கல. தொண்டை வரைக்கும் வரல விடுறாங்க. பெண்ணை கொடுத்ததை எதை வாயில விடுவாங்கன்னே தெரியும். அம்மா வாயில விட்டா பரவாயில்ல. இப்போ வாயில விடுறான். அப்புறம் என்ன உனக்கு தாமா என்னுடைய மகள் ஜீவா ஏன் அவசரப்படுறது? இப்படி கோபப்பட்டீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது. பொறுமையா இருந்தாவா எதையும் சாதிக்க எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? பொறுமையா இரு. ஜீவா உனக்கிட்ட பிறந்து வளர்ந்திருக்கிறான். அவ சிறிய வயதா இருந்தபோது என் அப்படி இருக்கும்போது ஜீவாவை உனக்கு மாமா ஜீவா எனக்கா? ஆமா என்ன எனக்கா? ஐயோ ஜீவா வாங்கலாம். இப்படியே தள்ளி ஜீவா எனக்குன்னு சொன்னோம். ஒரு ஆர்வம் இருந்தா சொன்னோம். அதுக்காக மாமியார் இல்ல 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 ஒரு ஆர்வம் ஜீவா எனக்கு காரணம் மாமா பக்கத்துல மாமியாரே தள்ளி போனா தானே மாறு ஜீவா எனக்கு தானே. கேவலப்படுத்தி விட்டு போய்விட்டாலே கைஜாடே காட்டி போறேன். பழைய தோப்புக்கா போற வரண்டி